வேலுமணி டீம் இருக்காங்களா, அவங்க போய் சபாநாயகர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து முதல்வர் அவர்களுக்கு கொடுத்த ஆதரவை வந்து நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக வாபஸ் வாங்குறோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஏடிஎம்கேலேருந்து வெளியே வந்தாங்களா, அப்பயே வீட்டை விட்டே வெளியே வந்துட்டார். நான் போயிட்டு துணை முதலமைச்சர் ஆகிட்டு தான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காரு போல. அது வந்து நிறைய நியூஸில் பார்த்தேன். இப்போ வந்து அமைச்சர் பதவியெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு வெல்கடையாக சொல்லிட்டாங்க. அவங்க வந்து டிவிக்கு வந்து சமத்துவம் பகுத்தறிவு அந்த வந்து அந்த கொள்கைப்படி நடக்குன்றதுனால விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் அவங்களுக்கு முக்கியமாக போயிடுது டிவிக்கு. அதனால் வந்து ஏடிஎம்கேலேருந்து பிஜேபி அழுத்தம் கொடுத்ததுனால பெரியார் அண்ணாவோட ஃபோட்டோவை தூக்கி குப்பையில் போட்டதாங்க. அதனால் வந்து மதிக்கல போல டிவிக்கு மாண்பு முதல்வர் அவர்கள். அதனால் வந்து இப்போ வந்து அமைச்சர் பதவி இல்லைன்றவொடனே போய் வந்து வாபஸ் வாங்கியிருக்காரு. என்னோட ஆதரவு வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க. இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இந்த இடைத்தேர்தல் வரும், நிறைய பேர் ரிசைன் பண்ணிட்டு டிவிக்கில் போய் சேர போகிறாங்க. அப்படி ரிசைன் பண்ணிட்டு, ஏன்னா வந்து ஏடிஎம்கே வந்த ஓட்டு வந்து சின்னத்தை பார்த்து வந்த ஓட்டு, வேட்பாளர்களை பார்த்து வந்த ஓட்டு. இடைத்தேர்தலில் டிவிகே விஜயோட ஓட்டு வந்து லீடிங்கில் வருமா வராதான்னு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு என்னமோ வராதுன்னு தோணுது. ஏன்னா டிவிகே விஜய் வந்து மாண்பு முதல்வரை பார்த்து ஓட்டு போட்டாங்க, சரிங்களா? அந்த வேட்பாளரில் பார்க்காம ஓட்டு போட்டாங்க. இப்போ இரட்டைலைக்கு ஏடிஎம்கேக்கு டிஎம்கேக்கெலாம் வந்த ஓட்டுலாம் என்ன பார்த்தீங்கன்னா வேட்பாளரில் பார்த்து ஓட்டு போட்டுப்பாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுங்கள்.